ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீன தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவாசக சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் மீனாம்பாள் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து, இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா மற்றும் வந்திருக்கக்கூடிய செண்பவல்லி அம்மையார், வளர்மதி அம்மையார் மற்றும் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் மணிவாசக பெருமான் அருளி செய்த திரு அண்டப்பகுதி என்கின்ற பாடலில் இருக்கின்றோம். தில்லையில் அருளி செய்தது சிவனுடைய தூல சூக்குமத்தை வியந்தது. பெருமானினுடைய அந்த நுண்மையிலும் நுண்மைத்தன்மை, அதே நேரத்தில் அவன் எவ்வளவு வியாபகமாக எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருளாக அவன் இருக்கின்றான் அப்படிங்கிறதெல்லாம் வியந்து வியந்து பாடியதுதான் இந்த திரு அண்டப்பகுதி. அதில் நாம் சென்ற சிந்தனையில் நூத்தி 147வது வரி வரைக்கும் நாம் சிந்தித்தோம். எந்நேர் அணையோர் கேட்க வந்து இயம்பி 147வது வரி வரைக்கும் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி முல்லைப்பண், மோகனராகம், ஆதிதாள திஸ்ரநடை. பற்றுமின் என்று அவர் பற்று முற்று ஒழித்தும் தன்னேர் இல்லோன் தானே ஆன தன்மை எந்நேர் அணையோர் கேட்க வந்து இயம்பி அறை கூவி ஆட்கொண்டு அருளியே. அறை கூவி ஆட்கொண்டு அருளியே. மறையோர் கோலம் காட்டி அருளலும் மறையோர் கோலம் காட்டி அருளலும் உளையா அன்பு என் புருக ஓலமிட்டு உளையா அன்பு என் புருக ஓலமிட்டு அலை கடல் திரையில் ஆர்த்தார்த்து ஓங்கி அலை கடல் திரையில் ஆர்த்தார்த்து ஓங்கி தலை தடுமாறா வீழ்ந்து புரண்டு அலறே. தலை தடுமாறா வீழ்ந்து புரண்டு அலறே. பெருமான் அவருக்கு நிகர் இல்லாதவன், அவருக்கு நிகர் அவரேதான். அவர் எங்கும் நீக்கமர நிறைந்தவராக இருக்கின்றார். இப்படி அந்த பெருமானினுடைய தன்மையை என் போன்றவர்கள் கேட்குமாறு எங்களுக்கு அருள் செய்வதற்காக, உபதேசம் செய்வதற்காக அந்த பெருமான் திருப்பெருந்துறை என்கின்ற திருத்தலத்தில் குருநாதராக வந்து அமர்ந்திருந்தார். அவர் அமர்ந்திருந்து என் போல்வார்கள் அங்கு நிறைய பேர் இருந்தார்கள். எனக்கு அவர்கள் முன்னிலையில் உபதேசம் செய்தான், பஞ்சாட்சரத்தை உபதேசம் செய்தான்.
அதான் எந்நேர் அணையோர் கேட்க வந்து இயம்பி, கேட்க வந்து இயம்பி. ஏன்னா மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறைக்கு போறதுக்கு முன்னக்கூட்டியே இவரை ஆட்கொள்வதற்காக பெருமான் அங்க போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதான் கேட்க வந்து இயம்பி, திருப்பெருந்துறையில் வந்து அமர்ந்து இருந்து எனக்கு உபதேசம் செய்தான். இயம்பி. அடுத்து அரை கோவி ஆட்கொண்டு அருளி. நான் அங்கு வருவதற்கு முன்னமே, திருப்பெருந்துறைக்கு வருவதற்கு முன்னமே என்னை ஆட்கொள்வதற்காக அந்த பெருமான் திருப்பெருந்துறையில் சென்று இருந்து என்னை வலிய ஆட்கொண்டு அருளினார். கூவி அறைதல், அது அரை கூவி. என்னை அழைத்து என்னை ஆட்கொண்டு அருளினான். மறையோர் கோலம் காட்டி அருளலும். என்னை அடிமையாக கொண்டான். அவன் வேதியர் வடிவம் தாங்கி ஆசிரிய கோலத்தை அவன் எனக்கு காட்டி அருள் செய்தான். அந்த அருளலுங்கிறது தான் என்ன அப்படின்னா, அப்படியே ஆசிரிய கோலம் காமிச்சிட்டு ஒழித்து கொண்டு செல்லவில்லை. அவன் எனக்கு தொடர்ந்து அருள் செய்தான். நம்ம ஏன்னா இதுக்கு முந்தியெல்லாம் இப்படியெல்லாம் முயற்சி செய்தார்கள், அவர்களுக்கெல்லாம் அவன் தன்னை காட்டாது ஒழித்து கொண்டான் அப்படின்னுட்டு சொல்லிட்டு வராங்க. அப்படிப்பட்ட இறைவன் அந்த மறையோர் கோலம் காட்டினான். காட்டினதுக்கு அப்புறம் அவன் தன்னை மறைத்து கொள்ளவில்லை, அருள் செய்தான் அப்படிங்கிறத இங்க தெள்ளத் தெளிவாக மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மறையோர் கோலம் காட்டி அருளலும், தொடர்ந்து எனக்கு அருள் செய்தான் அப்படின்னு. அந்த அருள் செய்ததின் காரணமாக உழையா அன்பு என்பு உருக ஓலமிட்டு. உழையா அன்புங்கிறதுக்கு பல அர்த்தம் எழுதியிருக்கிறாங்க. இயல்பாக தோன்றிய அன்பு அப்படின்ட்டு, கலப்படமற்ற அன்பு அப்படின்ட்டுலாம் அதுக்கு எழுதியிருக்கிறாங்க. வருத்தப்பட வைக்காத அன்பு அப்படின்ட்டு, இப்படிலாம் இந்த உழையா அன்புங்கிறதுக்கு அர்த்தம் எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா சிலர்கிட்ட நாம் அன்பு செய்வோம், முதல்ல அது அன்பாக இருக்கும், அதுக்கப்புறம் அந்த அன்பு உலகியல் பரமாக வரும்போது சமயத்தில் துன்பத்தையும் தர ஆரம்பிச்சு. ஆனால் இறைவனிடத்தில் வைக்கக்கூடிய அன்பு மட்டும் நமக்கு துன்பத்தையே தராது. அதான் அந்த இப்படி பலவிதமான அர்த்தங்கள் இந்த உழையா அன்புங்கிறதுக்கு எழுதியிருக்கிறாங்க. இயல்பாக அந்த சொக்கநாத பெருமானிடத்தில் தோன்றிய அன்பு என்பு, அந்த அன்பின் காரணமாக என்பு உருக, எலும்பு உருகுமாறு அந்த பெருமான் செய்தான். அந்த அன்பின் காரணமாக என்னுடைய எலும்பும் உருகுமாறு செய்தான். ஓலமிட்டு, அந்த பெருமானை நான் சப்தமாக பாடி ஓலமிட்டு. அலைக்கடல், அதாவது இதுல தன்னுடைய அகத்துல, தன்னுடைய உள்ளத்துல, உடம்புல என்னெல்லாம் அந்த இன்பம் வெளிப்பட்டதோ அதை சொல்வதற்கு வார்த்தைகள் அப்படியே தேடி தேடி போடுறாங்க. அந்த இன்பத்தை நமக்கு எப்படியாவது அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து காமிச்சிடணும் அப்படின்ட்டு தான் முயற்சி பண்றார். அவங்கவுங்க அனுபவிச்சா தானே அந்த இன்பம் தெரியும். ஆனாலும் அந்த இன்பத்தை, நான் பெற்ற இன்பத்தை பெருக இவ்வையகம்ங்கிறது மாதிரி எனக்கு இப்படிலாம் அருள் செஞ்சாரு, அது இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னுட்டு வார்த்தைகளால சொல்லி சொல்லி பார்க்கிறார். அதனாலதான் திரும்ப திரும்ப அந்த இன்பத்தை சொல்லிக் கொண்டே வருகிறார். அலைகடல் திரையின் ஆர்த்து 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 ஆர்த்து, அந்த அலைகளை உடைய கடல், அந்த அதில் இருக்கக்கூடிய அலைகள், அந்த அலைகளை போல நான் ஆரவாரம் செய்தேன். அந்த பெருமானை கண்டவுடன் நான் ஆரவாரம் செய்தேன். ஏன்னா கடல் அமைதியாத்தான் இருக்கும், அந்த அலைகள் தான் ஆரவாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி நான் அந்த கடலில் உள்ள அலைகளைப் போல நான் தொடர்ந்து ஆரவாரம் செய்தேன்.
இன்பத்தின் காரணமாக. ஓங்கி தலை தடுமாறா. அதுக்கப்புறம் ஒலிக்கின்ற கடல் அலை போல இடைவிடாமல் ஆரவாரம் செய்து. ஏன்னா கடல் அலை அப்படியே தொடர்ந்து ஆரவாரம் செஞ்சுட்டு இருக்கும். அப்ப அதுக்கு இடைவிடாத தன்மை, அந்த தன்மையை குறிப்பதற்காக இடைவிடாமல் ஆரவாரம் செய்து. மேலே எழுந்து தலை தடுமாற்றம் அடைந்து, அதான் தலை தடுமாறி கீழே விழுந்தேன். அந்த இன்பத்தை தாங்க முடியாமல் தலை தடுமாறி கீழே விழுந்தேன். புரண்டேன், அலறினேன். இறைவனுடைய அந்த இன்பத்தை நினைத்து நான் அலறினேன் அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார்கள். புரண்டு அலறி அழுதேன் அப்படின்னுட்டுலாம் இதுல அந்த இன்பத்தினுடைய வெளிப்பாடுகளை இதுல சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள். இதை நாம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா அரை கூவி ஆட்கொண்டு அருள். கூவி அறைதல், அதான் அரை கூவி அப்படின்னுட்டு இதுல வந்திருக்கு. என்னை அந்த பெருமான் வலிய என்னை ஆட்கொண்டான். ஏன்னா மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறைக்கு போறதுக்கு முன்னக்கூட்டியே சாமி அங்க போய் காத்துக்கிட்டு இருக்கிறார். இவருக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னுட்டு சுவாமி காத்துக்கிட்டு. அதான் என்னை ஆட்கொண்டு அருளிய அரை கோவி அப்படின்ட்டு. அத திருவிளையாடற் புராணத்துல பாத்தீங்கன்னா 2739. மற்றிவர் வழிபடு முன் மாறி நடம் ஆடும் வெற்றி விடையார் இவர் வினை தொகையின் ஒப்பும் பற்றிய இருட்டு மல பக்குவமும் நோக்கா உற்று அடிமை கொண்டு பணி கொண்டு அருள உண்ணா. இதற்கு முந்தி என்ன அப்படின்னா, மணிவாசக பெருமான்கிட்ட குதிரை வாங்க அரசன் சொல்றான் அரிமர்த்தன பாண்டியன். அவரு அந்த பொண்ணும் பொருளையும் எடுத்துக்கிட்டு சொக்கநாத பெருமான்கிட்ட போய் வணங்குதார். இந்த செல்வங்களெல்லாம் உனக்கே பயன்படணும் அப்படிங்கிற மாதிரி இறைவன்கிட்ட வேண்டுதார். உடனே அந்த சிவாச்சாரியார் திருநீர் கொடுக்குறாரு. அதுவே அவருக்கு ஒரு உத்தரவு கிடைச்ச மாதிரி மகிழ்ச்சியோட அவர் அந்த மணிச்சிவிகை மேற்கொண்டு நடந்தார். அந்த பல்லக்கில் ஏறி இப்போ மதுரையிலிருந்து மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறையை நோக்கி சொல்றாங்க. திருப்பெருந்துறையிலிருந்து 2 கிலோமீட்டர் இல்லை 3 கிலோமீட்டர் தான் கடல். திருப்பெருந்துறைக்கு போறாங்க. அதான் மற்ற இவர் வழிபடுமுன், இந்த மணிவாசக பெருமான் அந்த திருப்பெருந்துறைக்கு சென்று அடைவதற்கு முன்னமேயே மாறி நடம் ஆடும் வெற்றி விடையார், கால் மாறி நடனமாடிய அந்த வெள்ளி அம்பல வாணராகிய அந்த சொக்கநாத பெருமான் வெற்றி விடையார், இரவ வாகனத்தை உடையவர். இவர் வினை தொகையின் ஒப்பும், மணிவாசக பெருமானினுடைய இருவினை ஒப்பு, அதை கவனிக்கிறாங்க. பற்றிய இருட்டு மல பக்குவமும், அவரை பற்றி இருக்கக்கூடிய ஆணவ மலம், அந்த ஆணவ மலமும் பக்குவம் அடைந்து இன்ப மலமாக இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து நோக்கி இதையெல்லாம் பார்த்து உற்று அடிமை கொண்டு பணி கொண்டு அருள உண்ணா. இவரை நாம் அடிமை கொள்ள வேண்டும், இவருக்கு சில பணிகளை நாம் கொடுக்க வேண்டும்னு சுவாமி நினைச்சாராம். அதான் அரை கூவி ஆட்கொண்டு அருளிங்க. அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா, சந்தமரை தீண்டறிய தம் கருணையால் ஓர் அந்தனர் குலக்குறவன் ஆகி அடி நீங்கா மைந்தர் பலர் தம்மோடு பெருந்துறையில் வந்து ஓர் கொந்தலர் நெருங்கிய குறுந்தடி இருந்தார். சந்தத்தோடு கூடிய அந்த வேதங்களும் தொட முடியாத அந்த பெருமான் அவருடைய கருணையினால் இப்பொழுது மணிவாசக பெருமானை அரை கூவி ஆட்கொண்டு அருளுவதற்காக அந்தனர் குலத்தினுடைய ஒரு தலைவனை போல, அந்தனர் குலக்குறவன் ஆக்கி தலைவனாக ஆக்கி
அடிநீங்கா மைந்தர் பலர் தம்மோடும், அந்த சிவபெருமானை விட்டு நீங்காது செல்லக்கூடிய அந்த மைந்தர்கள், அதான் எந்நேரணையோர். போனதில் பார்த்தோம். அந்த மைந்தர் பலர் தம்மோடு பெருந்துறையில் வந்து, திருப்பெருந்துறைக்கு வந்து, ஓர் கொந்தலர் நெருங்கிய குறுந்தடி இருந்தார். பூங்கொத்துக்கள் இருந்த அந்த குருந்த மரத்தடியின் கீழ் சுவாமி இருக்கின்றார். இவரை வலிய ஆட்கொள்ள வேண்டும், அறைகூவி ஆட்கொள்ளணும்ட்டு சுவாமி முன்னால போயாச்சு. திருப்பெருந்துறை சொக்கநாதர் போயாச்சு முன்ன. அது அதுல பாத்தீங்கன்னா ஆலயமருங்கு வலமாக வருவார் முன் மூல முறை ஓதி முடியாத பொருள் தன்னை சில முனிவோர் தெளிய மோன வழி தேற்றும் கோலம் உரைகின்றதோர் குருந்தை எதிர்கண்டார். இந்த பாட்டு போன கிளாஸ்லயும் பார்த்தோம். சில பாடல்கள் திரும்ப திரும்ப பார்த்துதான் ஆகணும். அந்த பெருமான் தட்சிணாமூர்த்தியை போல அந்த அந்தணராக அந்த குருந்த மரத்தின் கீழ் வீற்றிருப்பதை மணிவாசக பெருமான் கண்டார். இதுல போன பாட்டுல பாத்தீங்கன்னா அந்தணர் குலக்குறவன் ஆகி, இதை இந்த அடுத்த வரியில வரைக்கும் சேர்த்து பார்க்கணும். நம்ம இதுல வருது பார்த்தீங்களா, மறையோர் கோலம் காட்டி அருளும், அடுத்த வரைக்கும் இந்த இடத்த நம்ம பார்க்கணும். அந்தணர் குலக்குறவன் ஆகி வந்தார் அப்படின்ட்டு. அப்ப இப்ப சுவாமிய அந்த குருந்த மரத்தின் கீழே மணிவாசக பெருமான் பார்க்கின்றார். போன இதுல எந்நேரணையோர் எத்தனை அவரை போன்றவர்கள்லாம் அங்க எப்படி எப்படி இருந்தார்கள் அப்படிங்கிறத போன சிந்தனையில நம்ம பார்த்தோம். இத்தகை பல தொண்டர்தம் குழாத்திடை ஆலம்பொத்த பைங்குறுந்தடியினில் யோக ஆசனத்தில் புத்தகத்து எழுதிய சிவஞான மெய்ப்போதம் கைத்தலம் தரித்து இருப்பதோர் கருணையை கண்டார். சுவாமி அந்த குருந்த மரத்தின் கீழே அந்த சிவஞான போதம் ஏடை கையில் வைத்து கொண்டு இருப்பதை மணிவாசக பெருமான் தரிசனம் செய்கின்றார். மன்றுள்ளாடிய ஆனந்த வடிவமும் வடவால் ஒன்றி நால்வருக்கு அசைவுற உணர்த்திய உருவும் இன்று நாயினேற்கு எழிவந்த இவ்வுரு என்னா அன்று நாயகன் குறிப்பு உழத்து உணர்த்திட அறிந்தார். மணிவாசக பெருமானும் நல்ல பக்குவம் உடையவர்கள். இந்த குருந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய குருநாதரை பார்த்த உடனே அவரு இவங்கதான் வெள்ளியம்பலமானர், இவருதான் தட்சிணாமூர்த்தி, இவர்தான் எனக்கு எழிவந்த கருணையாக இருக்கக்கூடியவன்ட்டு அவருடைய உள்ளம் குறிப்பால் உணர்த்துகிறது. உள்ளே இருந்து நாயகன் உணர்த்த, சொக்கநாத பெருமான் உணர்த்த, இந்த எதிரில் இருக்கிறது இறைவன் தான், அந்த இறைவன் தான் குருநாதராக வந்திருக்கின்றான் அப்படின்னுட்டு அவருக்கு உள்ளே உணர்த்துகிறது. ஏன்னா பக்தியில கூடினவர் சொக்கநாத பெருமான்கிட்ட. அடுத்து முன்பணிந்தனர் அணிந்தனர் அஞ்சலி முடிமேல் என்பு நெக்கிட உருகினர் இனியரா எழிவந்து அன்பு எனும் வலைப்பட்டவர் அருள் வலைப்பட்டார் துன்ப வெம்பவ வலையறுத்திட வந்த தொண்டர். உடனே அந்த குருநாதருக்கு முன்னால வணங்கி அப்படியே எலும்பே உருகுமாறு அவர் வணங்குகின்றார். இப்போ அன்பு வலையில் பட்டார், அருள் வலையில் பட்டார். அந்த சொக்கநாத பெருமானிடத்தில் அன்பு வலையில் முதல்ல பட்டவர் இப்பொழுது அவருடைய அருள் வலையிலும் உள்ளே அகப்பட்டு கொண்டார். அதுக்கப்புறம் நாம போன இதுல பார்த்தோம் அவருக்கு எப்படியெல்லாம் உபதேசம், திருவடி தீட்சை, கையினால தீட்சை, அதுக்கப்புறம் சூக்கும ஐந்தெழுத்து உபதேசம், இதெல்லாம் பார்த்தோம் போன இதுல. அந்த அப்படி இதையெல்லாம் செய்து என்னை அவன் ஆட்கொண்டு அருளினான், தன்னை அடிமையாக கொண்டு
அவன் அருளினான் அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். பழுதிலாத சொன்மணியினை பத்தி செய்து அன்பு முழுதுமாகிய வடத்தினான் முறை தொடுத்து அலங்கள் அழுது சாத்து மெய்யன்பருக்கு அகமகிழ்ந்து ஐயர் வழிவிலாத பேர் மாணிக்க வாசகன் என்றார். சுவாமி எல்லா உபதேசமும் செஞ்சு முடிச்ச உடனே அப்படியே ஞானவாணி அந்த சரஸ்வதி அவருடைய நாக்கில் தங்கி விடுகின்றார். அப்படியே சுவாமிய அப்படியே துதிக்கின்றார். திருவாசகமா எழுதுறாங்க. அதையெல்லாம் சுவாமி அப்படியே கேட்டுட்டு, நீ ரொம்ப அருமையா பாடுற, இனிமேல் உன்னுடைய வாசகங்கள்லாம் மாணிக்கம் போன்று இருக்கிறது, அதனால இனிமேல் உன்னுடைய பேர் மாணிக்க வாசகன் அப்படிங்கிற பேர் உனக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மணிவாசக பெருமானை வலிய சென்று, அவர் செல்வதற்கு முன்னமே அந்த திருப்பெருந்துறைக்கு சென்று அங்கே அவர் தங்கியிருந்து அவரை அறை கூவி அழைத்து அவரை தன்னுடைய அடிமையாக ஆக்கி அருளினார். தொடர்ந்து அருளி செய்து கொண்டே இருக்கிறார். முந்தி சொன்ன மாதிரி அந்த இறைவனை காணும் முயற்சியில ஈடுபட்டவங்களுக்கெல்லாம் சுவாமி தன்னை காட்டாது ஒழித்தார், அவர் ஒழித்து கொண்டார். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இறைவன் எனக்கு தொடர்ந்து தன்னை காட்டிக்கொண்டே இருந்தான், அவன் தன்னை ஒழித்து கொள்ளவில்லை அப்படின்னுட்டு இதுல அதான் ஆட்கொண்டு அருளி அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. மணிவாசக பெருமான் திருவாசகத்திலேயே சொல்லும்போது திரு அம்மானை அதுல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பரிய பொங்குமலர்பாதம் பூதலத்தே போந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எம் தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் அங்கணன் அந்தணனாய் அறை கூவி வீடு அருளும் அம் கருணை வார்கழலே பாடுதும் கான் அம்மானாய். அந்த பெருந்துரையான் அந்தணனாய் அந்த குருந்த மரத்தின் கீழ் அந்தணனாக இருந்தான். அதான் அடுத்ததுல மறையோர் கோலம் காட்டி அருளலும் அதுக்கு இதை சிந்திக்கணும். அப்படி அந்தணனாக இருந்து அறை கூவி வீடு அருளினான். அந்த பெருமான் வலிய அழைத்து, இவர் வர்றதுக்கு முன்னாடி அவர் போய் காத்துட்டு இருக்கிறார்ல இவரை அழைக்கணும்னுட்டு, அதான் வலிய அழைத்து. அறை கூவினா வலிய அழைத்து வீடு வேற்றை அருளக்கூடிய அந்த பெருமான். அது இதுல அந்த அந்தணனாய் அறை கூவி வீடருளும் பெருமான் அப்படின்ட்டு இதுல மணிவாசக பெருமான் மீண்டும் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல பாத்தீங்கன்னா, கொந்தனவும் பொழிற்சோலை பூங்குயிலே இது கேள்னி அந்தணனாகி இங்கே அழகிய சேவடி காட்டி எந்தமராம் இவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டு அருளும் செந்தழல் போல் திருமேனி தேவர் பிரான் வரக்கூவாய். இதுலயும் அந்தணன் ஆகி அந்த மறையோர் கோலம் காட்டி அந்தணன் ஆகி அவனுடைய சேவடியை காட்டி அவனுடைய திருவடியை முதல்ல காட்டுறார் சுவாமி. நம்ம இதற்கு முந்தின சிந்தனையில பார்த்தோம். இந்த வீரக்கழலை காண்பித்து அதுக்கப்புறம் திருவடி தீட்சையெல்லாம் செஞ்சாரு. எம் தமராம் என்னுடைய உறவினர் இவர் அப்படின்னுட்டு என்னையும் ஆட்கொண்டு அருளும், என்னை அடிமையாக கொண்டு எனக்கு அருள் செய்தான்
அறைகூவி ஆட்கொண்டு அருளினான் அப்படின்ட்டு இந்த பாட்டிலையும் அதை பதிவிடுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல பாத்தீங்கன்னா முந்திய முதல் நடு இறுதியும் மானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்று அறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தொறும் எழுந்து அருளிய பரணே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருள் துறை உரை கோயிலும் காட்டி அந்தணன்னாவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்து அருளாயே. அந்தணனாக வந்து உன்னுடைய உருவத்தை காட்டி என்னை ஆண்டாய், என்னை உன்னுடைய அடிமையாக ஆக்கினாய் அப்படின்னுட்டு இதுலேயும் மணிவாசக பெருமான் இறைவன் தன்னை அறைகூவி ஆட்கொண்டு அருளியதை அவர் இதில் சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள். அடுத்து மறையோர் கோலம் காட்டி அருளலும் அப்படின்ட்டு அந்த பெருமான் அந்தணனாக அவனுடைய உருவத்தை காட்டி எனக்கு அருள் செய்தான் அப்படின்ட்டு அருளலும்னா என்ன அர்த்தம்? எதுக்காண்டி அருளலும்? மறையோர் கோலம் காட்டினான்னு முடிச்சிட வேண்டியதானே. அது என்ன அருளலும் அப்படின்னா, அவன் முந்திலாம் எல்லாருக்கும் அப்படியே தன்னை ஒழித்து கொண்டே சென்றான். என்னிடத்தில் அவன் தன்னை ஒழிக்கவில்லை, அவன் மறைந்து போகவில்லை, எனக்கு அருள் செய்து கொண்டே இருந்தான்ங்கிறதுக்கு தாண்டிதான் மறையோர் கோலம் காட்டி அருளலும் அப்படின்ட்டு இதில் கூறுகின்றார்கள். அந்த இறைவன் அந்தணனாக வந்தான் அப்படின்ட்டு இதுல மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். ஞானசம்பந்த பெருமான் திருமுறைகளில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மதினுதல் மங்கையோடு வடவாலிருந்து மறையோதும் எங்கள் பரம நதியொடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் கொதியுறு காலன் அங்கே நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுண நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வடபால் இருந்து மறை ஓதும் எங்கள் பரமன், அந்த வேதங்களை ஓதக்கூடிய எங்கள் பரமனாக அந்த மறையோனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். நிறைய பாடல்கள்ல அந்த இறைவன் மறையவன், அந்தணன், வேதியன் அப்படின்ட்டு நிறைய திருமுறைகள்ல சொல்லப்படுகிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வருத்தத்துல சொல்லும் போதும் இறைவனை மறையவன் அப்படின்னுட்டு சொல்றாப்ல. அப்ப அந்தணன் என்பவர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் அப்படிங்கிற திருக்குறளுக்கு ஏற்றாற் போல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி சொல்றாங்க? மகத்தில் புக்கதோர் சனியனுக்கு ஆனாய் மைந்தனே மணியே மணவாழா அகத்தில் பெண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அழையேல் போ குருடா எனத்தறியேன் முகத்தில் கண்ணிழந்து எஞ்ஞனம் வாழ்கேன் முக்கண்ணா முறையோ மறைவோதே உகைக்கும் தன் கடல் போதம் வந்து உலவும் ஒற்றியோர் எனும் ஊருரைவானே முகத்தில் கண்ணிழந்து எஞ்ஞனம் வாழ்கேன் முக்கணா முறையோ மறையோதி. சுவாமி அந்த இடத்துல சொல்லும்போது மறையோதி, வேதங்கள் எல்லாம் சொல்லக்கூடியவனே, நீ நடுவு நிலைமையோட நான் செஞ்ச குற்றத்தை பொறுத்து எனக்கு அருள் செய்ய வேண்டாமா? குற்றம் செய்வது என்பது உயிர்களினுடைய இயல்பு, அடியார்கள் செய்யும் அனாச்சாரங்கள் பொறுப்பானை அப்படின்னு நாவுக்கரசு பெருமான் சொல்றாங்க. அப்படின்ட்டு அதுல சொல்லும்போது மறையோதி அப்படின்ட்டு சுவாமியை கூப்பிடுறாரு. மணிவாசக பெருமான் 8ஆம் திருமுறையில சொல்லும்போது, திருவாசகத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா,
மாநேர் நோக்கே உமையாள் பங்கா மறையீறு அறியா மறையோனே தேனே அமுதே சிந்தைக்கு அறியாய் சிறியேன் பிழை பொறுக்கும் கோனே சிறிதே கொடுமை பறைந்தேன் சிவமா நகர் குறுகப் போனார் அடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோமே மறை ஈறு அறியா மறையோனே வேதங்களால் உன்னை காண முடியாத அந்த அந்தணனே மறையோனே அப்படின்னுட்டு இதுல அந்த மறையோர் கோலம் காட்டி அருளலுங்கிறது இந்த இடத்துலயும் அந்தணனாக வந்தான் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல சொல்லும்போது உன்னற்கு அரிய திரு உத்தர கோசமங்கை மன்னிப்பொலிந்திருந்த மாமறையோன் தன் புகழே பணிந்து இறைஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான் அன்னத்தின் மேலேறி அணி ஆடும் அணிமயில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில்பாடி பொன்னொத்த பொன்முலையேர் பொன்னூசல் ஆடாமோ உத்தரகோசமங்கை மன்னி பொலிந்து இருந்த மாமறையோன். இன்றைக்கு உத்தரகோசமங்கையில திருக்குடமுழுக்கு நடந்தேறி இருக்கிறது. அப்படி அந்த உத்தரகோசமங்கையில் பொலிவோடு இருக்கக்கூடிய அந்த மாமறையோன் அந்த அந்தணன் அப்படின்ட்டு இறைவனை அந்தணனாக மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல பார்த்தீங்கன்னா அழகே புரிந்திட்டு அடிநாயேன் அரற்றுகின்றேன் உடையானே திகழா நின்ற திருமேனி காட்டி என்னை பணிகொண்டாய் புகழே பெரிய பதம் எனக்கு புராண நீ தந்து அருளாதே உலகா கோலமறையோனே கோனே என்னை குழைத்தாயே கோலமறையோனே அழகிய மறையோனே அப்படின்னுட்டு இதுல அந்த திருமேனி காட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதான் மறையோர் கோலம் காட்டி, கோலம்னா அந்த திருமேனியை காட்டி அப்படின்னுட்டு இதுலயும் தனக்கு அருள் செய்ததை அப்படியே அங்கங்கு மணிவாசக பெருமான் பதிவிட்டு கொண்டே செல்கின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல பாத்தீங்கன்னா சங்கு திரண்டு முரன்றெழும் ஓசை தழைப்பன ஆகாதே சாதிவிடாத குணங்கள் தம்மோடு சலித்திடும் ஆகாதே அங்கது நன்றிது நன்றெனும் மாயை அடங்கிடும் ஆகாதே ஆசை எல்லாம் அடியார் அடியோம் என்னும் அத்தனை ஆகாதே செங்கையல் ஒன்கண் மடந்தையர் சிந்தை திளைப்பன ஆகாதே சீரடியார்கள் சிவானுபவங்கள் தெரிந்திடுமாகாதே எங்கும் நிறைந்து அமுதூறு பரஞ்சுடர் எய்துவதாகாதே ஈறு அறியா மறையோன் என்னை ஆள எழுந்தருளப் பெரிலே அந்த வேதங்களால் அந்த இறைவனுடைய ஆதி அந்தத்தை காண முடியாது, இறைவனை காண முடியாத அந்த அந்தணன் மறையோன் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதி அந்த மறையோன் என்னை ஆள எழுந்தருளப் பெருளே என்னை ஆழ்வதற்காகவே என்னை அடிமையாக ஆக்குவதற்காகவே அவன் திருப்பெருந்துறைக்கு போய் எழுந்தருளி இருந்தான். அப்படிப்பட்ட அந்த மறையோன் அப்படின்ட்டு அந்த பெருமான் மறையோனாக இருக்கின்றான், அந்தணனாக இருக்கின்றான் அப்படின்ட்டு அந்த அந்தணனாக தன்னுடைய உருவத்தை காட்டி எனக்கு அருள் செய்தான் அப்படிங்கிறத பல இடங்கள்ல மணிவாசக பெருமான் பதிவிடுகின்றார்கள். மேலும் 9ஆம் திருமுறை திருவிசைப்பாவுல பார்த்தீங்கன்னா திருவாலி அமுதனார் அருளி செய்த திருவிசைப்பா கோயில் திருத்தலத்தில் பாடியது. அதுல சொல்லும்போது காண்பது யான் என்று கொல் கதிர் மாவணியை கணலை ஆண் பெண் அருவுரு என்று அரிதற்கு அரிதாயவனை சேன்பனை மாளிகை சோழ் தில்லை மாநகர் சிற்றம்பலம்
மாண்புடை மானடம் செய்மறையோன் மலர்பாதங்களே. அந்த சிதம்பரத்தில் நடனம் செய்யக்கூடிய மறையோன் அந்தணன், அந்த அவனுடைய மலர்பாதங்களை நான் என்று காண்பேன் அப்படின்னுட்டு இந்த திருவிசைப்பாவுல திருவாலி அமுதனார் கேட்கின்றார். அப்படி சொல்லும்போது அவன் அந்தணனாக இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் சேக்கிழாரருடைய பெரிய புராணத்துல பார்த்தீங்கன்னா என்றான் இறையோன் அது கேட்டு அவர் எம்மருங்கும் நின்றார் இருந்தார் இவன் என் நினைந்தான் கொல் என்று சென்றார் வெகுண்டார் சிரித்தார் திருநாவலூரான் நன்றால் மறையோன் மொழி என்று எதிர்நோக்கி நக்கான். சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனக்கு வழி வழியாக அடிமை என்று கூறுகின்றார். அதை கேட்ட அங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த அந்தணன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு, கோபப்படுகின்றார்கள், சிரிக்கின்றார்கள். இந்த திருநாவலூரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ரொம்ப நல்லா இருக்கியா இந்த மறையோன் மொழி, இவர் சொன்ன வார்த்தை, இந்த மறையோனினுடைய வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அந்த சுவாமியை பார்த்து சிரிச்சாராம். என்ன, நன்றால் மறையோன் மொழி, இந்த மறையோனினுடைய வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு அவருக்கு நான் அடிமையாம் அப்படின்னுட்டு அந்த பெருமானை என்று எதிர்நோக்கி எதிரில் அவரை பார்த்து நக்கான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிரிச்சாராம். அப்ப அங்க அந்த பெருமானை சொல்லும்போது மறையோன் அப்படின்னுட்டு திருநாவலூர் பெருமான் கூறுகின்றார். அதே இதுல பாத்தீங்கன்னா மாசிலா மரபில் வந்த வள்ளல் வேதியனை நோக்கி நேசம் முன் கிடந்த சிந்தை நெகிழ்ச்சியால் சிரிப்பு நீங்கி ஆசில் அந்தணர்கள் வேறோர் அந்தணர்க்கு அடிமையாதல் பேச இன்று உன்னை கேட்டோம் பித்தனோ மறையோன் என்றார். சரி, கொஞ்ச நேரம் அந்த சிரிப்பு எல்லாம் அடங்குனதுக்கு அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுவாமியை பார்த்து கேட்கிறாரு, அந்தணர்கள் மற்ற ஒரு அந்தணருக்கு அடிமையாகுவாங்களா அப்படிங்கிறத பேசுவதை இன்னைக்கு நீ பேசித்தான் நாங்க கேட்டோம். சிவபெருமானே, நீதான் இப்படி பேசி இருக்கிற, ஒரு அந்தணன் இன்னொரு அந்தணனுக்கு அடிமையாக மாட்டான், அடிமையாக ஆக்கவும் கூடாது. இன்னைக்கு நீதான் இதை பத்தி இப்படி பேசியிருக்கிற, உனக்கு என்ன பைத்தியமா? மறையோன் பித்தனோ மறையோன், இந்த வந்திருக்கக்கூடிய மறையோன் பித்தனோ அப்படின்னுட்டு சுவாமியை அந்த இடத்துலையும் மறையோன் அப்படின்னுட்டு தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மணிவாசக பெருமானும் மறையோர் கோலம் காட்டி அருளதும் அப்படின்னுட்டு சொல்றாங்க. மேலும் அதே பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா செல்லு நான் மறையோன் தன்பின் தெரிமுக காந்தம் சேர்ந்த வல்லிரும்பு அணையுமா போல் வள்ளலும் கடிது சென்றான் எல்லையில் சுற்றத்தாரும் இது என்னாம் என்று சொல்ல நல்ல அந்தணர்கள் வாழும் வெண்ணை நல்லூரை நன்னி. இப்போ அந்த எனக்கு இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடிமைன்னு நிரூபிச்சிட்டாங்க. அந்த அந்தணன் நிரூபிக்கல. அதுக்கு முந்தி நாம வெண்ணை நல்லூருக்கு போவோம், அங்கதான் பெரிய அந்த நீதிமன்றம் இருக்கு அப்படின்னுட்டு சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வெண்ணை நல்லூர் நீதிமன்றத்துக்கு கூப்பிடுறார். உடனே அந்த அந்தணன் நீ என் கூட நீ திருவெண்ணைநல்லூர் கோர்ட்டுக்கு அந்த நீதிமன்றத்துக்கு வரணும் அப்படின்றதாப்புல. செல்லு நான் மறையோன், அந்த 4 வேதங்களுக்கு உரிய அந்த சிவபெருமான் இப்போ திருவெண்ணைநல்லூர்ல உள்ள நீதிமன்றத்தை நோக்கி செல்கின்றார். அவருக்கு பின்னால
அந்த காந்தம் பற்றிய இரும்பு போல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பின்பற்றி சென்றாராம். அந்த ஒரு இரும்ப காந்தம் பிடிச்சுன்னா விடாது. அதுபோல இப்போ அந்த சிவபெருமானை பின்தொடர்ந்து அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்பொழுது திருவெண்ணைநல்லூருக்கு சென்றார். அப்படி சொல்லும் போதும் செல்லு நான்மறையோன் அப்படின்ட்டு சுவாமியை சொல்றாங்க. அந்த திருவெண்ணைநல்லூருக்கு செல்லக்கூடிய அந்த அந்தணனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்நிலை ஆரூரன் உணர்ந்து அருமறையோய் உன்னடியன் சென்னியில் வைத்தனை என்ன திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான் என்று அருள அதற்கு இசைந்து தன்முடி அப்பால் வைத்தே துயிலமர்ந்தான் தமிழ்நாதன். அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆட்கொண்ட வரலாறுலாம் நம்ம அதில் பெரிய புராணத்தில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த சித்தவடமடம்ங்கிற இடத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் படுத்திருக்கிறாரு. சுவாமியும் அங்கே ஒரு வயதான மூப்படைந்த ஒரு அந்தன கோலத்தில் படுத்துட்டு இவர் கால் மேலே காலை வைக்கிறார். திருவடி தீட்சை. அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்திருச்சு அவரை பார்த்தா அந்தணன், அருமறையோய், நல்ல வேதங்களை படித்த நீங்க இப்படி என் கால் மேலே தலையை வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. உடனே எனக்கு ரொம்ப வயசாயிட்டு மூப்பாயிட்டு அதனால இப்படி நடந்துட்டு அப்படின்னு சொன்னோன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொஞ்சம் தள்ளி போய் படுத்து விடுறார். அந்த இடத்துலையும் சுவாமியை சொல்லும் பொழுது அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லும்போது என்ன சொல்றாங்க, அந்நிலை ஆரூரன் உணர்ந்து துயில் உணர்ந்து அப்படியே தூக்கத்திலேருந்து எந்திரிச்சு பார்க்கிறார். அருமறையோ, நல்ல வேதங்களை சொல்லக்கூடிய வயதான அந்தணனே, நீ இப்படி என் தலை மேல காலை வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ அந்த இடத்துல சொல்லும் போதும் அருமறையோய் அப்படின்ட்டு சுவாமியை கூறுகின்றார்கள். இப்படி அந்த பெருமான் மறையோர் கோலம் காட்டி மணிவாசக பெருமானுக்கு அருள் செய்தார் அப்படிங்கிறத நிறைய பாடல்கள்ல திருமுறைகள்லையும் பார்க்கலாம், திருவாசகத்திலையும் பார்க்கலாம். திருவிளையாடற் புராணத்திலையும் சொன்ன பாட்டு தான் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். சந்தமரை தீண்டறிய தம் கருணையால் ஓர் அந்தணர் குலக்குறவன் ஆகி அடி நீங்கா மைந்தர் பலர் தம்மொடு பெருந்துறையில் வந்து ஓர் கொந்தலர் நெருங்கிய குறுந்தடி இருந்தார். கருணையால் பெருமான் மணிவாசக பெருமானை ஆட்கொள்ள வேண்டும் என்ற கருணையால் அந்தணர் குலக்குறவன் ஆகி, அந்தணர் குலத்தினுடைய ஒரு தலைவனாக ஆகி தன்னோட அடியார்கள் கூட்டத்தோட மைந்தர்கள் கூட்டத்தோட இப்போ திருப்பெருந்துறைக்கு வந்து இருந்தார். அதான் மறையோர் கோலம் காட்டி அருளலும் அப்படின்ட்டு. மேலும் அதே திருவிளையாடற் புராணத்துல பார்க்கும் பொழுது அன்று துயிலும் பாதவூரடிகள் கனவில் சுடர்வெள்ளி மன்று கிழவர் குறுந்தடியில் வடிவம் காட்டி எழுந்தருளி வென்றி வேந்தல் மனம் கவரும் விசைய பறிகொண்டு அணைகின்றோம் இன்று நீ முன்னே ஏகுதி என்று அருளி செய்ய எழுந்திருந்தார். மணிவாசக பெருமான் அரசன் கொடுத்த ரூபாயை வச்சு கோயிலை கட்டிட்டார். நிறைய தர்மங்கள்லாம் பண்ணியாச்சு. கையில காசு இல்லை. அப்போ படுத்திருக்கிறார். படுத்துட்டு சுவாமிகிட்ட சொல்றார், எல்லா குட்டையும் உனக்கே நான் செலவழிச்சிட்டேன், இப்ப நான் குதிரை எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி படுத்திருக்கும் போது அந்த அவருடைய கனவுல சுவாமி வருகின்றார். எப்படி வருகின்றார்? வேற ஏதாவது ஒரு ரூபத்துல வந்தா
ஒரு சந்தேகம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால, அன்னைக்கு அந்த குருந்த மரத்தின் கீழே எப்படி மறையோர் கோலம் காட்டி வந்தானோ, அதே உருவத்தில் வந்து பதில் கூறுகின்றார். அதத்தான் சொல்லும்போது, "வாதவூர் அடிகள் கனவில் சுடர் வெள்ளி மன்று கிழவர்." அந்த வெள்ளி அம்பலத்தில் இருக்கக்கூடிய நடனமாடக்கூடிய அந்த கிழவர், அந்த நடராஜ பெருமான் உருவத்தை எல்லாம் காமிக்கல. குறுந்தடியில் வடிவம் காட்டி, அந்த குருந்த மரத்தின் கீழ் எப்படி மறையோர் கோலத்தோடு இருந்தானோ, அந்த வடிவத்தை கனவில் காட்டினான். ஏன்னா அப்பதான் சந்தேகம் வராது. என்ன அது காட்டி எழுந்தருளி, "நீ வந்து முதல்ல மதுரைக்கு போ, நான் உனக்கு குதிரையெல்லாம் கொண்டு வரேன்" அப்படின்னு சொல்லி கனவுல வந்து சுவாமி வந்து கூறுகின்றார். அப்படி கனவுல வரும்போதும் அந்த மறையோர் கோலத்தை காட்டி அருளினான். வேற கோலத்துல வந்தா கூட அன்னைக்கு எப்படி குருநாதனாக நம்மை ஆட்கொண்டானோ அதே கோலத்துல வந்து சுவாமி வந்து காட்சி தந்தார். என்ன வேற கோலத்துல வந்தா கூட ஒரு சந்தேகம்ங்கிறது வரும். அதனாலதான் இதுல சொல்லும் பொழுது, அவர் எப்படிப்பட்டவர் அந்த பெருமான்? வெள்ளியம்பலத்தில் நடனமாடக்கூடிய பெருமான் நடராஜ பெருமானாக இருந்தாலும், அன்றைய தினம் மணிவாசக பெருமானினுடைய கனவில் அவர் வந்த கோலம் என்னன்னா, குறுந்தடியில் அவருக்கு எப்படி உபதேசங்கள் செய்து தீட்சைகள் எல்லாம் செய்து வைப்பதற்கு ஒரு அந்தணர் வடிவத்தில் வந்து இருந்தாரோ, அந்த மறையோர் கோலத்தை காட்டி அருளினான் கனவில். நனவிலும் காட்டினான், கனவிலும் காட்டினான் அந்த பெருமான். அதுதான் இதுல வந்து குறுந்தடியில் வடிவம் காட்டி எழுந்தருளி, அந்த வடிவத்தை காட்டினான் அப்படின்ட்டு இது ஒரு இடம். கனவுல காட்டிய இடம். அடுத்து பாத்தீங்கன்னா, சுற்றமும் தொடர்பும் நீத்தேம், துன்பமும் இன்பும் அற்றேம், வெற்று உடல் மானம் தீர்ந்தேம், வெறுக்கை மேல் வெறுக்கை வைத்தேன், செற்றமும் செருக்கும் காய்ந்தேன், தீவினை இரண்டும் தீர்ந்தேன், கற்றைவார் சடையான் கோலம் காட்டி ஆட்கொண்ட அன்றே. மணிவாசக பெருமானினுடைய சொந்தக்காரங்கள்லாம் வந்து சத்தம் போடுறாங்க மதுரையில வந்து தங்கி இருக்கும்போது. நம்முடைய தொழில் என்ன? இறைவனை பூஜை செய்வது. நீ இப்படி அமைச்சர் பதவியில இருந்துகிட்டு குதிரை வாங்கக்கூடிய இதை பூரா கோயிலை கட்டிட்டு குதிரை வரும்னு சொல்லிட்டு இருக்கிறிய, ஒன்னால எங்களுக்கும் தான் துன்பம் அப்படின்னுட்டுலாம் அவருடைய உறவினர்கள்லாம் சொல்றாங்க. அப்போ அவர் வந்து வருந்தி சொல்றார், அந்த கற்றைவார் சடையான், அந்த பெருமான் சடையான் கோலம் காட்டி ஆட்கொண்ட அன்றே. என்ன கோலம் காட்டி? அந்த திருப்பெருந்துறையில் மறையோர் கோலம் காட்டி என்னை அடிமையாக கொண்ட அன்றைக்கே நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படிங்கிறார். சுற்றம் தொடர்பு நீத்து விட்டேன், துன்பம் இன்பம் இதெல்லாம் விட்டுட்டேன், மானத்தை விட்டு விட்டேன், செல்வத்தின் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசையை விட்டு விட்டேன், என்னுடைய செற்றம் செருக்கு எல்லாம் அனைத்தையும் விட்டேன், என்னுடைய தீவினையையும் விட்டு விட்டேன். எப்பொழுது? கற்றைவார் சடையன் கோலம் காட்டி ஆட்கொண்டே அன்றே. அந்த சிவபெருமான் அந்த மறையோர் கோலத்தோடு என்னுடைய குருநாதனாக அந்த திருப்பெருந்துறையில் தன்னுடைய கோலத்தை காட்டி என்னை ஆட்கொண்ட அன்றைக்கே எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். அதில் சொல்லும் போதும் அதற்கு முந்தையே சுவாமி வந்து இந்த தீர்த்தம் விட்டு அவற்றிலிருந்து உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் வாங்கியிருக்காரு. இந்த கல்யாணத்தில் கன்னிகாதானம்னு ஒன்று பண்ணி அந்த தண்ணி வார்த்து தீர்த்தத்தை வார்த்து கை கழுவி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. பேச்சு வழக்கில் கையை கழுவி விட்டாச்சு அப்படின்ட்டு, ஒன்று கையை கழுவி விட்டாங்க அப்படின்பாங்க, சும்மா பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. அதே மாதிரி பெருமான் வந்து உபதேசம்லாம் பண்ணும்போது, மறையோனாக உபதேசம் பண்ணும்போதே எல்லாத்தையும் சுவாமிகிட்டேருந்து வாங்கிறார். அதே மணிவாசக பெருமானை பதிவிடுகிறார், அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ.
என்னை ஆட்கொண்ட அடிமையாக கொண்ட அன்றே நீ எல்லாத்தையும் தீர்த்தம் ஊற்றி என் கையில இருந்து வாங்கிக்கிட்டியே அப்படின்ட்டுலாம் அதில் வந்து சொல்றாங்க. அப்படி அந்த பெருமான் மறையோர் கோலம் காட்டி தனக்கு தொடர்ந்து அருள் செய்தான். தன்னை ஒழித்து கொள்ளவில்லை. அதான் இங்க முக்கியம். அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரணும். மறையோர் கோலம் காட்டி அருளலும். அடுத்து உழையா அன்பு என்பு உருக கோலமிட்டு. உழையா அன்புன்னா இயல்பாக தோன்றிய அன்பு, வருத்தப்பட வைக்காத அன்பு. அது என்ன அப்படின்னா, இப்போ கல்யாணம் வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க, அன்பு அவங்கள்ட்ட இருக்கு. அதே அம்மா அப்பா என்னை அமெரிக்காவுக்கு அப்படியே சுற்றி பார்க்கணும், ஃப்ளைட்டில் அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வா அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம இருக்கிறதோ இந்தியாவில், அம்மா அப்பா ஆசைப்படுதாங்கிறதுக்காண்டி நம்ம செய்ய முடியுமா? அந்த நேரத்தில் அங்கே அன்பில் கொஞ்சம் பிரச்சனை வந்துடும். அம்மாவை சத்தம் போடுவோம், என்னம்மா என் வருமானம் தான் என்னன்னு தெரியலை, நீ அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிச்சு கூப்பிட்டு வாங்குற அப்படின்ட்டு. அப்போ ஒருத்தட்ட அன்பு வைக்கும்போது அதில் வந்து சமயத்தில் சிக்கல்களும் வரும். ஆனால் இறைவனிடத்தில் அன்பு வைக்கும் பொழுது அதில் எந்த ஒரு துன்பமும் நமக்கு வராது. துன்பமில்லாத அந்த அன்பு, இறைவனிடத்தில் வைக்கக்கூடிய அன்பு மட்டுமே துன்பமில்லாத அன்பு. அதனாலதான் உழையா அன்பு, கலப்படமற்ற அன்புன்னுலாம் இதுக்கு ஒவ்வொன்றும் வித்தியாசமா அர்த்தம் எழுதியிருக்கிறாங்க. அப்ப மேலான அன்பு அவ்வளவுதான். வருந்தி பெறாத இயல்பாக தோன்றிய அன்பு, அதான் கலப்படமற்ற அன்பு. வருத்தாத அன்பு, அந்த அன்பு நம்மை வருத்தாது, அது இன்பத்தை தான் அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த அன்பு இறைவனிடத்தில் நான் வைத்தேன். அதன் காரணமாக என்னுடைய எலும்பு உருகியது. இறைவனிடத்தில் நான் அன்பு வைத்ததனால் என்னுடைய எலும்பானது அப்படியே உருகியது. சில என்பும் உருக அப்படின்னுட்டு போட்டிருப்பாங்க. அந்த வந்து ஒரு இழிவு. ஏன்னா எலும்பு லேசில் உருகாது, ஊன் உருக அப்படின்னு தான் வரும். அப்ப அந்த எலும்பையும் உருகுமாறு அந்த அன்பு என்னை செய்தது. இத 6ஆம் திருமுறையில திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கைமான மதகளிற்றை உரித்தான் தன்னை, கடல் வரைவான் ஆகாசம் ஆனான் தன்னை, செம்மான பவழத்தை திகழும் முத்தை திங்களை ஞாயிற்றை தீயானானை, எம்மானை என் மனமே கோயிலாக இருந்தானை, என்பு உருகும் அடியார் தங்கள் அம்மானை, ஆவடு தன் துறையுள் மேய அரண்அடியே அடிநாயேன் அடைந்து உய்ந்தேனே. என்பு உருகும் அடியார் தங்கள் அம்மானை, எலும்பும் உருகக்கூடிய அளவுக்கு பக்குவத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்ட்டு அந்த அடியார்களுக்கு இலக்கணத்தை கூறுகின்றார்கள். ஏன்னா ஊன் உருகும், அதுக்கும் உள்ளதான் எலும்பு இருக்கு. அப்ப இந்த ஊன் உருகுனதுக்கு அப்புறம்தான் எலும்புக்குள்ள உருக ஆரம்பிக்கும். அப்ப அந்த எலும்பும் உருகுமாறு அன்பு உடையவர்கள் அப்படின்ட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. மேலும் மணிவாசக பெருமானினுடைய திருவாசகத்துல பாத்தீங்கன்னா, ஆடுகின்றிலை கூத்து உடையான் களற்கு அன்பு இல்லை, என்பு உருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கில்லையே, பணிகிலை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இலை துணையிலி பிண நெஞ்சே, தேடுகின்றிலை
தெருவுதோறு அலரிலை செய்வது ஒன்று அறியேனே. என்பு உருகிப் பாடுகின்றிலை. அப்ப அந்த எலும்பும் உருகுமாறு நாம் பாட வேண்டும், அவனை நினைந்து கனிந்து பாட வேண்டும். அதுவும் செய்யல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தெருவுதோறு அலரிலை, அதை பின்னால அலறிடேன், அலறின்னுட்டு ஒரு இடம் வருது. தலை தடுமாறா வீழ்ந்து புரண்டு அலறி, அந்த அலறிங்கிறதுக்கு இந்த இடத்தையும் பார்க்கணும். தெருவுதோறு அலரிலை, என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு தெரியலையே அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் அந்த எலும்பு உருகி பாடுகின்றிலை அப்படின்ட்டு இதுல வந்து கூறுகின்றார். மேலும் அதே திருவாசகத்துல சொல்லும்போது பிறவிய தீவினை மேலை பிறப்பு முன்னீர் கடக்க பரவிய அன்பரை என்பு உருக்கும் பரம்பாண்டியனார் புறவியின் மேல்வர புந்தி கொள்ளப்பட்ட பூங்கொடியார் மறவியல் மேல் கொண்டு தம்மையும் தாம் அறியார் மறந்தே. பரவிய அன்பரை என்பு உருக்கும் பரம்பாண்டியனார், தன்னை வழிபடக்கூடிய அடியவர்களினுடைய எலும்பையும் உருகச் செய்யக்கூடியவர் அந்த பெருமான். மணிவாசக பெருமானும் நான் இறைவனிடத்தில் மேலான அன்பு வைத்ததின் காரணமாக என்னுடைய எலும்பு உருகியது அப்படின்ட்டு இதுல வந்து கூறுகின்றார்கள். அடுத்து அதே திருவாசகத்துல பாத்தீங்கன்னா, இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என்பு உருக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை உன் கடலினைகள் ஒருங்கு திரை உலவு சடை உடையானே நரிகள் எல்லாம் பெருங்குதிரை ஆக்கியவாறு அன்றே உன் பேரருளே. ஈர்த்து ஈர்த்து என் என்பு உருக்கி, அதான் அரை கூவி ஆட்கொண்டு அருளி என்னுடைய எலும்பையும் உருக்கினான் அப்படின்ட்டு இந்த பாடல்லையும் மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் இன்னொரு திருவாசகத்துல சொல்லும்போது, என்பு உள்ளுருக்கி இருவினையை ஈடழித்து துன்பம் களைந்து துவந்துவங்கள் தூய்மை செய்து முன்பு உள்ளவற்றை முழுதறிய உள்புகுந்த அன்பின் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. என்பு உள்ளுருக்கி, என்னுடைய எலும்பையும் அந்த பெருமான் உள்ளே உருக்கினான் அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் திருமூலர் திருமந்திரத்துல சொல்லும்போது, அன்புள் உருகி அழுவன் அரற்றுவன் என்பும் உருக இராப்பகல் ஏத்துவன் என் பொன்மணியை இறைவனை ஈசனை தின்பல் கடிப்பன் திருத்துவன் தானே. அணைந்தோர் தன்மையில இந்த பாட்டு இருக்கு. 9ஆம் தந்திரத்துல அணைந்தோர் தன்மையில என்பும் உருக இராப்பகல் ஏத்துவன், என்னுடைய எலும்பும் உருகுமாறு அந்த பெருமானை நான் இரவும் பகலும் வழிபடுவேன் அப்படின்ட்டு இதுல கூறுகின்றார்கள். மேலும் 11ஆம் திருமுறையில சொல்லும்போது, நம்பியாண்டார் நம்பி அருளிய கோயில் திருப்பன்னியர் விருத்தத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அணங்காடக குன்றமாதரவாட்டிய ஆலமர்ந்தாட்கு இணங்காயவன் தில்லை எல்லை மிதித்தலும் என்பு உருகா வணங்கா வழுத்தா விழாயெழும் பாவை தவாமதர்த்த குணங்கான் இவள் என்ன என்று கொலாம் வந்து கூடுவதே.
அந்த தில்லை எல்லையை மிதித்த உடனேயே என்பு உருக வேண்டும். தில்லை வட்டம் சூழ்தல். அப்ப அந்த என்பு உருக வேண்டும் அப்படின்ட்டு இதுல இந்த 11ஆம் திருமுறையில சொல்லப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா சேக்கிழாருடைய பெரிய புராணத்துல சொல்லும்போது முன்பு செய்தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி மண் பெருங்காதல் கூற வள்ளலார் மலையை நோக்கி என்பு நெக்கு உருகி உள்ளத்து எழு பெரு வேட்கையோடும். கண்ணப்ப நாயனார் முதலாக அந்த மலையை பார்க்கிறாரு. அங்க யார் இருக்கான்னு கேட்கிறாரு. குடுமித்தேவர் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்படியே அவருக்கு முன்பு தவத்தின் ஈட்டம், போன பிறவியில செஞ்ச அந்த அர்ஜுனன்கிற தவத்தினுடைய முடிவு, அதனுடைய சேமிப்பு, முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட, அப்படியே அந்த மலையை பார்த்து என்பு நெக்கு உருகி, எலும்பும் நெகிழ்ந்து உருகுமாறு அந்த மலையை வேட்கையோடு விருப்பத்தோடு பார்த்தாராம். என்பு நெக்கு உருகுமாறு பார்த்தார் அப்படின்ட்டு அந்த எலும்பும் உருகக்கூடிய ஒரு தன்மையை இதில் சேக்கிழார் பெருமான் பதிவிடுகின்றார்கள். மேலும் அதே பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா திருநாவுக்கர சுவாமிகள் புராணத்துல பார்த்தீங்கன்னா அன்பர் ஈட்டம் கழி சிறப்ப ஆண்ட அரசும் சிவக்கன்றும் இன்ப வெள்ளத்திடை மூழ்கி எழுந்து உள்புகுந்து தம் பெருமான் முன்பு பணிந்து போற்றிசைத்து பரவி மொழி மாலைகள் பாடி என்பு கரைய உள்ளுருகி இறைஞ்சி அரிதில் புறத்து அணைந்தார். திருநாவுக்கரசு பெருமான் கதவு திறக்க பாடுதாங்க. திருமறை காட்டுல கதவு திறந்துருது. உள்ள போய் சுவாமியை தரிசனம் பண்றாங்க. தரிசனம் பண்ணி 2 பேரும், ஞானசம்பந்தரும் அப்பரும் தரிசனம் பண்றாங்க. தரிசனம் பண்ணும்போது எப்படி அவங்க பாடுனாங்களாம், என்பு கரைய உள்ளுருகி இறைஞ்சி, எலும்பும் கரையுமாறு அவர்கள் இறைவனை வணங்கினார்கள். அதன் பிறகு வெளியில வாராங்க. அப்பர் நீங்க அடைக்கிறதுக்கு பாடுங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே ஞானசம்பந்தர் பாடுறாரு, கதவு அடைச்சிருவார். அப்போ அந்த வேதாரண்யம் பெருமானை எலும்பு உருகுமாறு என்பு கரைய உள்ளுருகி அவர்கள் பாடினார்கள் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்த சுவாமிகள் புராணத்துல பாத்தீங்கன்னா பன்னார் பதிக திருக்கடை காப்பு பரவே உன்னாடும் என்பும் உயிரும் கரைந்து உருக்கும் விண்ணாஜகன் கூத்து வெட்ட வெளியே திளைத்து கண்ணார் அமுது உண்டார் காலம் பெற அழுதார். ஞானசம்பந்தர் சிதம்பரத்துல நடராஜ பெருமான தரிசனம் பண்ணி கற்றாங்கரியோங்கு பதிகம் பாடுறாங்க. திருக்கடைக்காப்பு சாத்தி பாடுறாங்க. அப்போ அந்த நேரத்துல அவர்கள் எப்படி இருந்தார்களாம், என்பும் உயிரும் கரைந்து உருக்கும் அந்த வெட்ட வெளியில் திளைத்து, மகிழ்ச்சியில் திளைத்து இருந்தாராம் ஞானசம்பந்தர். எலும்பும் உயிரும் கரைந்து உருக்கக்கூடிய அந்த வெட்ட வெளியில், அந்த இன்பத்தில் திளைத்து இருந்தார் அப்படின்னுட்டு, அந்த எலும்பும் உருகுமாறு அவர் இருந்தார் ஞானசம்பந்த பெருமான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே பெரிய புராணத்துல சொல்லும்போது
அன்பினுக்கு அளவு காணார் ஆனந்த வெள்ளமும் மூழ்கி என்பனுக்கு உருக நோக்கி இறைஞ்சினேர் விழுந்து நம்பர் முன்பு நிற்பதும் ஆற்றார் மொழி தடுமாற ஏத்தி மின்புரை சடையார் தம்மை பதியங்கள் விளம்பி போந்தார். இதுவும் அந்த திருமறை காட்டுல உள்ள போய் தரிசனம் செய்து என்பு நெக்கு உருக நோக்கி இறைஞ்சி ஞானசம்பந்தர் அந்த எலும்பும் அப்படியே நெகிழ்ந்து உருகுமாறு இறைவனை தரிசனம் செய்து இறைஞ்சினார் அப்படின்ட்டு இந்த பாட்டுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா அன்பர் குழாத்தொடும் செல்வார் ஆனேற்றார் மகிழ் கோயில் முன்பு அணித்தாகச் சென்று கோபுரத்தை முன்னிறைஞ்சி துன்பமிலா திருத்தொண்டர் உடன் தொழுது புக்கருளி என்பு உருக வலம் கொண்டு பணிந்து ஏற்றி இறைஞ்சினார். ஞானசம்பந்த பெருமான் திருப்பூந்துருத்திக்கு போறாங்க. அங்க மூலஸ்தானத்திற்கு சென்று அந்த திருப்பூந்துருத்தி பெருமானை என்பு உருக வலமாக அப்படியே பணிந்து ஏற்றி அந்த பெருமானை வணங்கினார் அப்படின்ட்டு அந்த எலும்பும் உருகுமாறு அந்த பெருமானை வணங்கினார் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே பெரிய புராணத்துல சொல்லும்போது பல முறையும் பணிந்தெழுந்து பங்கைய செங்கை முகிழ்ப்ப மலருமுகம் அழித்த திருமணிவாயால் மறையான் என்று உலகு உய்ய எடுத்தருளி உருகிய அன்பு என்பு உருக்க நிலவும் இசை முதற்றாழம் நிரம்பிய நீர்மையில் நிகழ. ஞானசம்பந்தர் காஞ்சிபுரத்துல ஏகாம்பரநாதரை பாட்டு மூலஸ்தானத்துல இருந்து பாடுறாங்க. மறையான்னுட்டு ஆரம்பிக்கக்கூடிய பதிகம். அப்படி பாடும்போது உருகிய அன்பு என்பு உருக்க, அதான் இங்க அந்த உளையா அன்பு தான் இங்க உருகிய அன்பு. என்பு உருக்க எலும்பையும் உருக்குமாறு அப்படி அந்த இறைவனிடத்தில் அன்போடு பாடினார் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த அருள் பெற்ற உடனே அந்த உடம்புல ஏற்படக்கூடிய அந்த அடையாளங்கள்லாம் பெரிய புராணத்துலதான் நிறைய அதுக்கு சான்றுகள் நம்ம பார்க்கலாம். அதே பெரிய புராணத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அன்பு நீங்கா அச்சமுடன் அடுத்த திருத்தோழமை பணியால் பொன் பெறாத திருவுள்ளம் புழுங்க அழுங்கி புறம்பு ஒருபால் முன்பு நின்ற திருத்தொண்டர் முகப்பே முறைப்பாடு உடையார் போல் என்பு கரைந்து பிரானார் மற்றிலையோ என்ன எடுக்கின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாச்சலாச்சிராமத்துக்கு போறாங்க. சாமி ஒன்றும் கொடுக்கலன்னு சொன்ன உடனேயே பொன் பெறாத திருவுள்ளம் புழுங்க, நம்ம பாடியிருக்கோம், ஒன்றும் சுவாமி தரமாட்டுக்காரு அப்படின்னுட்டு அந்த புழுக்கத்தோடையே அவர் எலும்பு கரைந்து இவர் பிரானார் மற்றில்லையோ அப்படின்னுட்டு இவரலாது இல்லையோ பிரானார் அப்படின்னுட்டு அதுலேயும் ஒரு நகைச்சுவையோட நீ இல்லாட்ட எனக்கு என்ன வேற சாமி இல்லையான்னு பாடும்போதும் எலும்பு கரைந்து பாடினார், எலும்பு உருகி பாடினார் அப்படின்னுட்டு எவ்வளோ. அதுக்கப்புறம் சாமி எல்லாம் கொடுக்குறாரு அவருக்கு. அதே பெரிய புராணத்துல ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்துல பார்த்தீங்கன்னா, அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்தே என்பு உள்ளுருக்கும் அடியாரை தொழுது நீங்கி வேறிடத்து முன்பு போல திரை நீக்கி முதல்வர் சாத்தும் பணி கொடுத்து மின்போல் மறையும் சங்கிலியார் தம்மை விதியால் கண்ணுற்றார். என்பு உள்ளுருக்கும் அடியாரை தொழுது. திருவொற்றியூர் பெருமான், அந்த பெருமான் எலும்பையும் உருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த பெருமானை
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வணங்கினார் அப்படின்ட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. மேலும் அதே பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா, அன்பின் வென்ற தொண்டர் அவர்க்கு அமைந்த மனைவியார் மைந்தர் முன்பு தோன்றும் பெருவாழ்வை முழுதும் கண்டு பரவசமாய் என்பும் மனமும் கரைந்து உருக விழுந்தார் எழுந்தார் ஏத்தினார் பின்பு பரமர் தகுதியினால் பெரியோர் அவர்க்கு அருள் புரிவார். சிறுத்தொண்ட நாயனார் எல்லா கதையும் முடிஞ்சிருது. இப்ப சுவாமி அம்பாள் முருகப்பெருமான் சோமாஸ்கந்த மூர்த்தியாக வந்து அருள் செய்கின்றார். அப்போ சிறுத்தொண்டர், அவருடைய மனைவி, மைந்தர், அந்த வேலைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த அம்மா எல்லாரும் அவர்களுடைய எலும்பும் மனமும் கரைந்து உருகுமாறு அந்த பிரான் முன்பு கீழே விழுந்து வணங்கினார்கள். அந்த நிலையில இருக்கணும். அன்பு இறைவனிடத்தில் வைக்க வைக்க அது எலும்பையும் உருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து அந்த அவர்கள் இறைவனை பணிந்தார்களாம். என்பும் மனமும் கரைந்து உருக விழுந்தார் எழுந்தார் ஏற்றினார் அப்படின்ட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. மேலும் அதே பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா, முன்பு பணிந்த பெருமாளை தாமும் பணிந்து முகந்து எடுத்தே அன்பு பெருகத் தழுவ விரைந்து அவரும் ஆர்வத்தொடு தழுவ இன்ப வெள்ளத்திடை நீந்தி ஏறமாட்டாது அலைவார் போல் என்பும் உருக உயிர் ஒன்றி உடம்பும் ஒன்றாம் என இசைந்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேர நாட்டு அரசரும் சந்திப்பு நட்பாகின்றார்கள். அந்த நட்புல அவர்களுடைய ஒருவரை ஒருவர் பார்த்த உடனேயே எலும்பும் உருகுமாறு அந்த அன்பு இருக்கின்றதா அப்படின்னுட்டு இந்த பெரிய புராணத்துல சொல்லப்படுகிறது. மேலும் அதே பெரிய புராணத்துல சொல்லும்போது, அங்கனரை பணிந்து உரையும் ஆரூரர்க்கு அவ்வோரில் கங்குலிடை கனவின்கட்காளையாம் திருவடிவால் செங்கையினில் பொற்செண்டும் திருமுடியில் சுழியமுடன் காட்டி எங்குமிலா திருவேடம் என்பு உருக முன்காட்டி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருச்சுழியல்ல தங்கியிருக்காங்க. தங்கி இருக்கும்போது சுவாமி வந்து அப்படியே கனவுல காளை வடிவமாக, காளையார் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த காளையார் சுவாமி அந்த காளை வடிவமாக வந்து கனவுல வந்து காட்டுகின்றார். அப்போ அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய எலும்பும் உருகுமாறு அந்த வேடத்தை காட்டினார் அப்படின்ட்டு அந்த அன்பின் காரணமாக அந்த எலும்பும் உருகி அப்படியே அவர்கள் அந்த பேரின்பத்தில் அவர்கள் திளைக்கின்றார்கள். அதான் உழையா அன்பு என்பு உருக ஓலம் இட்டு அப்படியே இறைவனை நினைந்து கத்துதல், கத்தி பாடுதல், அதான் ஓலமிடுதல். இன்னும் ஓலம் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் உன்னுடைய அடைக்கலம் அப்படின்னுட்டுலாம் பொருள். ஏன்னா பெரிய புராணத்துல எல்லாம் சிவதா ஓலம் 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 என்று முறையிட்டார்கள்லாம் வரும். இது இந்த ஓலமிடுதல். அத திருஞான சம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையில சொல்லும்போது, கோல நன்மேனியின் மாதர் மைந்தர் கொணர்மங்கலியத்தில் காலமும் பொய்க்கினும் தாம்படுவாது இயற்றும் கலிக்காமோர் ஞாலமும் தீவழி ஞாயிறாய நம்பன் கடல் ஏத்தி ஓலம் இடாதவர் ஊழி என்றும் உணர்வை துறந்தாரே. சிவபெருமானை நினைந்து ஓலமிட வேண்டும்.
அப்படி ஆரூரா ஆரூரா என்றென்றே அலறான் இல்லே, அப்படி ஓலமிட வேண்டும். ஆரூரா ஆரூரான்ட்டு ஓலமிடுதல். அப்படி ஓலம் இடாதவர்கள் பிரளய காலம் வந்தாலும் அவர்களுக்கு சிவஞானம் கைவரப் பெறாது அப்படிங்கிறார். ஓலம் இடாதவர் ஊழி என்றும் உணர்வை துறந்தாரே. பிரளய காலம் வரைக்கும் அவங்க இறைவனை வழிபட்டுக்கிட்டு இருந்தாலும் அதுல அந்த அன்பு, உண்மையான உளையா அன்பு இல்லைன்னா காண முடியாது. அதான் இதுல அந்த ஓலம் இடாதவர் அப்படிங்கிறத இதுல திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் மணிவாசக பெருமான் திருவாசகத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆற்றகில்லேன் அடியேன் அரசே அவனிதழத்து ஐம்புலன்னாய சேற்றில் அழுந்தா சிந்தை செய்து சிவன் எம்பெருமான் என்று ஏத்தி ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தேகே. ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு அவனை ஆரூரா ஆரூரா அப்படின்ட்டு சொல்லிக்கொண்டே இருத்தலதான் ஓலமிட்டு அப்படின்ட்டு இதுல மணிவாசக பெருமான் அந்த ஓலமிடுதலை கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல பாத்தீங்கன்னா, நிறுத்தனே நிமலா நீற்றனே நெற்றிக்கண்ணனே விண்ணுளோர் பிரானே ஒருத்தனே உன்னை ஓலமிட்டு அலறி உலகெல்லாம் தேடியும் காணேன் திருத்தமாம் பொய்கை திருப்பெருந்துறையில் செழுமலர் குறுந்தம் மேவிய சீர் அறுத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே. ஒருத்தனே உன்னை ஓலமிட்டு அலறி உலகெல்லாம் தேடியும் காணேன். ஓலமிட்டு அலறி தெருவுதோர் அலறிலை அப்படின்ட்டு, அப்படி அந்த ஓலமிட்டு கொண்டு இருந்தாலும் உன்னை காணாமல் நான் இருக்கின்றேன் அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் 9ஆம் திருமுறை திருவிசைப்பாவுல சொல்லும்போது, கருவூர் தேவர் கங்கை கொண்ட சோழேச்சரத்துல சொல்லும்போது, உள் நெகிழ்ந்து உடலம் நெக்கு முக்கண்ணா ஓலம் என்று ஓலமிட்டு ஒரு நாள் மண்ணின் நின்று அலரேன் வழிமொழி மாலை மழலையம் சிலம்படி முடிமேல் பண்ணி நின்று உருகேன் பணி செய்யேன் எனினும் பாவியேன் ஆவியுள் புகுந்து என் கண்ணின் நின்று அகலான் என் போலோ கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. முக்கண்ணா ஓலம் என்று ஓலமிட்டு ஒரு நாள் மண்ணின் நின்று அலறேன். அப்படி அந்த இறைவனை நினைந்து ஓலமிடுதல் அப்படிங்கிறத இதுல சொல்லப்படுகிறது. அப்படி உளையா அன்பின் காரணமாக என்னுடைய என்பு உருகுகிறது. உளையா அன்பின் காரணமாக நான் ஓலமிட்டு அந்த இறைவனை நினைந்து ஓலமிட்டேன் அப்படின்ட்டு இதுல மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். அடுத்து அலைகடல் திரையின் ஆர்த்து ஆர்த்து ஓங்கி. இப்போ அந்த பேரின்பம் அப்படியே அந்த உடம்புல தாக்குது. அதை எப்படி விவரிக்கிறதுன்னுட்டு தெரியாம எப்படி விவரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு பல சொற்களை வைத்து அதை விவரிக்கின்றார் மணிவாசக பெருமான். அந்த பேரின்பமானது அந்த அலைகளை உடைய கடலில் இருக்கக்கூடிய திரை, அந்த அலைகள் எப்படி ஆரவாரம் செய்து கொண்டே இருக்குமோ அதுபோல அந்த பேரின்பமும் என்னை ஆரவாரித்து கொண்டு இருந்தது. நான் ஆரவாரித்து கொண்டே இருந்தேன் அப்படின்னுட்டு இதுல
மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். அப்போ திருநாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது அலைக்கின்ற நீர் நிலம் காற்று அனல் அம்பரமாகி நின்றீர், கலை கன்று சேரும் கரத்தீர் கலை பொருளாகி நின்றீர், விளக்கின்றி நல்கும் இழலையுளீர், மெய்யிற்கையொடுகால் புலைக்கின்று நும்மை மறக்கினும் என்னை குறிக்கொள்வீனே. அலைக்கின்ற நீர், இறைவன் பஞ்சபூதமாக இருக்கின்றான். அதில் அந்த அலைகளை உடைய நீர், அந்த கடலாக நன்னீராக இறைவனே இருக்கின்றான். அப்ப அந்த அலைகள், அலைக்கடல் அந்த திரையை போல அவனே அந்த கடலாக இருக்கின்றான். அந்த ஆரவாரம், அந்த இறைவன்கிற அந்த இன்ப ஆரவாரத்தில் நான் ஆரவாரமாக இருந்தேன் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அந்த பெருமானே அலைக்கடலாக இருக்கின்றான் அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது, அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது, உதயம் நின் மலர் திருமுகத்தில் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்ற அண்ணல்லம் கண்ணா, திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே, அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. இறைவனே அலைகடலாக இருக்கின்றான். அப்படி அந்த அலைகடலினுடைய அலைகளைப் போல நான் ஆரவாரத்து கொண்டு நான் இருந்தேன் அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார். அந்த அலைகடலினுடைய திரை தொடர்ந்து ஆரவாரம் செய்து கொண்டே சப்தித்து கொண்டே இருக்கும். அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் இது தொடர்ச்சியான இன்பம், அந்த தங்கு தடையற்ற இன்பமாக அந்த பேரின்பம் இருக்கின்றது அப்படின்ட்டு. அந்த ஆனந்த வெள்ளத்து அருள் அறைகளோன் அருள் பெற்றவரின் ஆனந்த வெள்ளம் வற்றாது முற்றாது. அதான் அந்த தொடர்ச்சியான ஆனந்தம், அந்த இன்பம் அப்படின்ட்டு. திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும்போது மூத்தானை மூவுலகுக்கு ஒரு மூர்த்தியாய் காத்தானை கனிந்தவரை கலந்து ஆழாக ஆர்த்தானை அழகமர் வெண்ணி அம்மான் தன்னை ஏத்தாதார் என் செய்வார் ஏழைய பேய்களே. அதாவது கனிந்தவரை கலந்து ஆழாக ஆர்த்தானை, அவனுக்கு அடிமையாக ஆக்கி ஆரவாரம் செய்தவன் அப்படின்ற அந்த ஆர்த்தான்கிறது ஆரவாரம் செய்தல் அப்படிங்கிற பொருள்ல பல இடங்கள்ல அது வருகின்றது. சேக்கிழாருடைய பெரிய புராணத்துல பார்த்தீங்கன்னா நன்னிய ஒருமை அன்பின் ஆரொரு பாசத்தாலே திண்ணிய தொண்டர் பூட்டி இழைத்த பின் திரம்பி நிற்க ஒண்ணுமோ கலையனார்தம் ஒருபாடு கண்ட போதே அண்ணலார் நேரே நின்றார் அமரரும் விசும்பின் ஆர்த்தார். கலையநாயனார் சுவாமிய நேரா ஆக்குதார். அப்ப சுவாமியும் அவருக்கு நேராக அவரு அந்த அன்போடு அந்த கயிறை கட்டி இழுக்கும் போது அப்படியே அவரும் அவருக்கு அன்புக்கு கட்டுப்பட்டு நேராகின்றார்.
அதை பார்த்து தேவர்களும் ஆகாயத்தில் ஆரவாரம் செய்தார்களாம். அமரரும் விசும்பில் ஆர்த்தார். ஆர்த்தார்னா ஆரவாரம் செய்தல் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா பிள்ளையார் அது கேளா பெருகு விரைவுடன் இழிந்தே உள்ளமிகு பதை பெய்தி உடைய அரசினை வணங்க வள்ளலார் வாகீசர் அவர் வணங்கா முன் வணங்க துள்ளுவான் மரிக்கரத்தார் தொண்டரெல்லாம் தொழுது ஆர்த்தார். திருஞான சம்பந்த பெருமான் பல்லக்கில இருந்து கீழே இறங்கி வேகமா பல்லக்க தூக்கக்கூடிய நாவுக்கரசு பெருமான் காலில் விழுந்து வணங்குகின்றார். பதிலுக்கு நாவுக்கரசரும் வணங்குகின்றார். அந்த நேரத்துல அந்த தொண்டர் கூட்டங்கள் எல்லாம் தொழுது ஆர்த்தார். இந்த நிகழ்ச்சியை கண்டு தொழுது எல்லாரும் ஆரவாரத்தோடு அவர்கள் நாமாவளிகளை எல்லாம் அவர்கள் சொன்னார்களாம். அப்படிப்பட்ட அந்த ஆரவாரம். மேலும் அதே பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா இது அந்த பேரன்பினால் வரக்கூடிய ஒரு ஆரவாரம் அப்படின்ட்டு. அடைத்திட கண்டு சண்பையான் தகையாரும் அஞ்சொல் தொடை தமிழாளியாரும் தொழுது எழ தொண்டரார்த்தார் புடைப்பொழிந்து எழுந்தது எங்கும் பூமலை புகழிவேந்தர் நடைத்தமிழ் பதிகமாலை நிரம்பிட நவின்று போற்ற. திருஞான சம்பந்த பெருமான் கதவு அடைக்க பாடுகின்றார்கள். பாடின உடனே எல்லாரும் தொண்டர்கள் எல்லாம் ஆர்த்தார், ஆரவாரம் செய்தார்கள். அப்படிப்பட்ட ஆரவாரம் பேரன்பின் காரணமாக வரக்கூடிய அந்த ஆரவாரம். அதுபோல அந்த அலைகளை உடைய கடலில் இருக்கக்கூடிய அந்த அலைகள் எப்படி இடைவிடாது ஆரவாரம் செய்கின்றதோ அதுபோல நானும் அந்த பேரின்பத்தின் காரணமாக இடைவிடாது ஆர்ப்பரித்து கொண்டு நான் இருந்தேன். ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு நான் இருந்தேன் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. அடுத்து தலை தடுமாறா வீழ்ந்து புரண்டு அலறி. ஓங்கி தலை தடுமாறா வீழ்ந்து புரண்டு அலறி. அந்த இன்பத்தின் காரணமாக தலை தடுமாறி கீழே விழுந்து அந்த புரண்டு நான் இறைவனை நினைந்து அலறினேன். இதெல்லாம் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வெளிப்பாடுகள் தான். மெய்தான் அருந்தி விதிர் விதிர்த்து உன் விரையார் கிழக்குங்கிற மாதிரி உள்ள அமைப்புல உள்ள ஒரு இது அந்த தசகாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்பு தான் இதுல சொல்லப்படுகிறது. இத நான்காம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது கீழே விழுந்து புரண்டு அழுதல் அப்படிங்கிற ஒரு இத சொல்றாங்க. பாம்பு அரை சேர்த்தி படரும் சடைமுடிப்பால் வண்ணனே பூம்பலை செய்த கரதலத்து அன்பர்கள் கூடி பண்ணாள் சாம்பரை பூசி தரையில் புரண்டு நின்றாள் சரண் என்று ஏம்பலிப்பார்கட்கு இறங்கு கண்டாய் கச்சிய கம்பனே. சாம்பலை பூசி தரையில் புரண்டு நின்றாள் சரண் என்று. அப்படி தரையில புரண்டு இந்த இப்போ கோயில்கள்ல இந்த பிரகாரத்தை அப்படியே இந்த இது உருண்டு நமஸ்காரம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உள்ள உருண்டு நமஸ்காரம் தான் இந்த தரையில் புரளுதல் அப்படிங்கிறது. அப்படி தரையில் புரண்டு அவர்கள் அந்த வழிபாடுகளை மேலான அன்பின் வெளிப்பாட்டினால் வரக்கூடிய அந்த வழிபாட்டை அவர்கள் செய்தார்கள். அதான் தலை தடுமாறா வீழ்ந்து புரண்டு அந்த புரண்டு அந்த இறைவனை நினைந்தார்கள் அப்படின்ட்டு. மேலும் அதே நான்காம் திருமுறையில பார்த்தீங்கன்னா சாம்பலை பூசி தரையில் புரண்டு நின்றாள் பரவி அம்பலிப்பார்கட்கு இறங்கு கண்டாய் இரும் கங்கை என்னும் காம்பலைக்கும் பனைத்தோழி கதிர்பூன் வனமுலை மேல் பாம்பலைக்கும் சடையா எம்மை ஆளும் பசுபதியே.
இதுலயும் அந்த தரையில் புரண்டு நின்றாள் பரவி அந்த இறைவனை பரவுகின்றார்கள் அப்படின்னுட்டு இதுலயும் அந்த கீழே விழுந்து பரவுதல் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7ஆம் திருமுறையில சொல்லும்போது தெருண்டவாயிடை நூல் கொண்டு சிலந்தி சித்திரப்பந்தர் சிக்கனை இயற்ற சுருண்ட செஞ்சடையாய் அது தன்னை சோழனாக்கிய தொடர்ச்சி கண்டு அடியேன் புரண்டு வீழ்ந்து நின் பொன்மலர் பாதம் போற்றி என்று அன்பொடும் புலம்பி அரண்டன் மேல் வினைக்கு அஞ்சி வந்து அடைந்தேன் ஆவடு துறை யாதி அம்மானே. உன்னுடைய அருள் செயல்களை எல்லாம் பார்த்து கீழே விழுந்து புரண்டு உன்னுடைய பொன்மலர் பாதத்தை நான் போற்றினேன் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கீழே விழுந்து புரண்டேன் அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார்கள். மணிவாசக பெருமானே திருவாசகத்துல சொல்லும்போது போற்றே என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றிலேன் ஏற்று வந்து எதிர்த்தாமரை தாழ்வுறும் கூற்றம் அன்னதோர் கொள்கையன் கொள்கையே. போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பு, அந்த ஆற்றல் மிக்க அன்பு அதான் உழையா அன்பு வரும்போதுதான் இந்த கீழே விழுந்து புரளுதல் இதெல்லாம் வரும். சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்துல சொல்லும்போது சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா அங்கங்கள் அடங்க உரோமமெல்லாம் அடைய புலகங்கள் முகிழ்த்து அலர பொங்கும் புனல் கண்கள் பொழிந்து இழிய புவி மீது விழுந்து புரண்டு அயர்வார் இங்கன் செயலுற்ற பிழைப்பதனால் ஏறாத பெருந்திடரேடிட நின்று தங்கும் கருணை பெருவெள்ளம் இடத்தகுமோ என இன்னென தாம் மொழியார். அந்த சூலை நோய் தந்து ஆட்கொள்கின்றார். அந்த நேரத்தில் புவி மீது விழுந்து புரண்டு அவர் அந்த பக்தியை வெளிப்படுத்துகின்றார் நாவுக்கரசு பெருமான். அடுத்து அதே பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா சேக்கிழார் பெருமான் சொல்லும் பொழுது அப்பொழுதே அம்பலத்துள் ஆடுகின்ற கடல் வணங்கி அருள் முன் பெற்று பொய்ப்பிறவி பிணியோட்டு திருவீதி புரண்டு வலம் கொண்டு போந்தே எப்புவனங்களும் நிறைந்த திருப்பதியின் எல்லையினை இறைஞ்சி ஏத்தி செப்பரிய பெருமையினார் திருநாரையூர் பணிந்து பாடிச் செல்வார். திருநாவுக்கரசு பெருமான் சிதம்பரத்தினுடைய திருவீதி பிணிகளை ஓட்டக்கூடிய திருவீதியாம். அதனால அந்த திருவீதியில புரண்டு வலம் கொண்டு போந்தே. அப்ப திருநாவுக்கரசு பெருமான் அப்பவே அந்த உருண்டு நமஸ்காரங்கிறத சிதம்பரத்துல செய்கிறாங்க. அதான் புரண்டு பொய் பிறவி பிணி ஓட்டும் திருவீதி புரண்டு வலம் கொண்டு போந்தே. அதுக்கப்புறம் அந்த பெருமானை வணங்கினாராம். அப்படி அந்த இறைவனுடைய நினைந்து பேரன்பின் காரணமாக கீழே விழுந்து புரண்டு அலறி அப்போ அந்த பெருமானை நினைந்து அலறுதல் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருத்தல் அது அலறி அப்படின்னுட்டு சொல்லப்படுகிறது. இத நாவுக்கரசு பெருமான் திருவாரூர் திருத்தாண்டகத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா இடர்கடுமாறு எண்ணுது ஏல் நெஞ்சே நீ வாயீண்டு ஒளி சேர் கங்கை சடையா என்றும் சுடரொளியாய் உள்விளங்கு சோதி என்றும் தூநீரு சேர்ந்திளங்கு தோழா என்றும் கடல் விடமது உண்டு இருண்ட கண்டா என்றும் கலைமான் மரியேந்தும் கையா என்றும் அடல் விடையாய் ஆரமுதே ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரா நில்லே. திருவாரூர் பெருமானே என்று என்று அலரா நில்லே, அலறிக்கொண்டு நீ நிற்பாயாக. அதே பதியத்துல இன்னொரு பாட்டுல சொல்லும்போது
நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கரா சய போற்றி போற்றி என்றும் அலைபுணல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரா நில்லே. அப்படியே அந்த பெருமானை நினைந்து அலறி கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் மணிவாசக பெருமான் பெரிய புராணத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, மணிவாசக பெருமான் திருவாசகத்துல சொல்லும்போது மறுவினிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருக தெருவுதோறும் மிக அலறி சிவபெருமான் என்று ஏத்தி பருகிய நின் பரங்கருணை தடங்கடலில் படிவாமாறு அருள் எனக்கு இங்கு இடைமருதே இடம் கொண்ட அம்மானே. மறுவினிய சேர்வதற்கு இனிய அந்த மலர்பாதம் என்னுடைய மனதில் வளர்ந்து அப்படியே என்னை உள்ளே உருகச் செய்கிறது. அதன் காரணமாக தெருவுதோறும் மிக அலறி, தெருவுதோறும் அந்த பெருமானினுடைய புகழ்களையெல்லாம் நான் சொல்லி சொல்லி அவனுடைய நாமாவளிகளையெல்லாம் சொல்லி சொல்லி நான் அலறினேன். இந்த அலறுதல், புரண்டு வீழுதல் இதெல்லாம் உளையா அன்பினுடைய வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டை நான் செய்வேன் அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் இதில் கூறுகின்றார்கள் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.